இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 33, கொல்லாமை. குறள் எண் 328. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தேவர் பொருட்டு வேள்விகளை வேள்விக்கண் கொன்றால் இன்பம் மிகும் செல்வம் பெரிதாம் என்று இல்வாழ்வார்க்கு கூறப்பட்டதாயினும் துறவான் அமைந்தார்க்கு ஓர் உயிரை கொல்ல வரும் செல்வம் கடை என்கிறார். அதாவது கொலை செய்வதால் செல்வம் நன்மையாக ஆகின்ற செல்வம் பெரிதுதான் என்று கூறப்பட்டாலும் துறவால் அமைந்த சான்றோர்களுக்கு உயிரை கொள்ளுவதால் வரும் செல்வம் இழிவானதாகும். இந்த குறள் அதாவது பரிமேலழகர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது தேவர் பொருட்டுன்னு சொல்கிறார்ல, தேவர் பொருட்டு வேள்விக்கண் கொன்றால் இன்பம் மிகும் செல்வம் பெரிதாம். பரிமேலழகர் சொல்கிறாருங்க. அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறள் சொல்லிட்டாரு. பரிமேலழகர் உரையில் என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு அவர் நன்றாக சிந்தித்து பார்த்து அவர் உரை எழுதுகிறார். அற்புதமான உரைங்க இது. அதாவது நம்ம இப்போ கேள்விப்படுவோம் என்னென்னா, ஒரு வேள்வி தீ, அதாவது ஒரு இது வைக்கிறாங்க, இல்லை வேள்வி தீன்னு சொல்லிட்டு யாகம் வளர்க்குறாங்கல்ல, அப்படி யாகம் வளர்த்து ஒரு பழியை கொடுத்தால் அது செல்வம் பெருகும் இன்பம் பெருகும் என்று இல்வாழ்வார்க்கு, நமக்கு அதாவது இல்லறம் கொண்டவர்களுக்கு அப்படி ஒரு சொல்லுவார்கள். அப்படி சொன்னாலும் ஆனால் சான்றோர்களாகிய இவங்க துறவரம் பூண்டவர்கள் இருக்கார்கள், அவர்களுக்கு அந்த செல்வம் இழிவானதாகும். ஆக்கம் கடை என்கிறார். ஆக்கம் கடை என்றால் செல்வம் இழிதானதாகும் அவர்களுக்கு, துறவரம் பூண்டவருக்கு. அப்போ எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார் பாருங்க. இதான் நீங்கள் என்னென்னா, மற்றவர்கள் என்ன செய்கிறான், என்னடா இதில் ஒன்று சொல்கிறாரு, ஒரு செல்வம் வந்தால் இதாயிரும், செல்வம் வந்தாலும் ஆண்டவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இன்பம், அவங்க தான் வெறுப்பார்கள். ஏன்னா அவர் துறவரம் பூண்டவர்களுக்கு தான் துறவிகளாக போயிடறாங்களே அப்படின்னு சொல்கிறார். தெய்வப்புலவர் இப்படி சொல்கிறாரு. அதுக்கு தான் நம்ம இவ அப்படி சொல்லுகிறார். அதுக்கு என்ன, அதாவது வேள்வி தீயினா நம்ம இது யாகம் வளர்ப்போம். அப்படி யாகம் வளர்த்து என்ன செய்வாங்கன்னா பலியிடுவாங்க, ஆட்டை பலியிடுவாங்க. அப்படி செய்தால் உடனே செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு அது உண்மையானது கிடையாது அப்படின்னு அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு இப்போவே உண்மை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதை நம்பி இருப்பாங்க மக்கள். அதனால் அப்படி அந்த செல்வம் வந்தால் கூட இந்த சான்றோர்கள் இருக்காங்கல்ல, சான்றோர்னால் இவர் என்ன சொல்கிறார், இந்த சான்றோர்னா அதான் துறவரம் பூண்ட சான்றோர் இருக்காங்கல்ல, அவனுக்கு அந்த செல்வம் வந்தாலும் அது இழிவான செல்வம் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதாங்க மனிதன் தெய்வப்புலவரை இந்த அளவுக்கு மேலை நாடுகளிலும் சரி 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்றால், திருக்குறளுக்கு இணையான ஒரு புலவர் கிடையாதுங்க. திருவள்ளுவருக்கு இணையான ஒரு புலவர் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா குறைந்தது 5 குறளாவது சொல்வார். இப்போ இந்த பட்டிமன்றம் பேசக்கூடிய நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களும், பெரியவர் மரியாதைக்குரிய நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களும்
நம்முடைய இந்த கலைமாமணி கு ஞானசம்பந்த நடுவர், பட்டிமன்ற நடுவர் கலைமாமணி கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களும் இந்த பட்டிமன்ற தீர்ப்பிலே இப்படித்தான் அவர்கள் பட்டிமன்ற தீர்ப்பு சொல்லும்போது எப்படியும் குறைந்தது ஒரு 4-5 குறள்களாவது மேற்கோள் காட்டுவார்கள். அதோடு அந்த பட்டிமன்றத்தில் பேசுபவர்களும் குறளை மேற்கோள் காட்டுவார்கள். அப்போ குறள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மாணவ செல்வங்களே, உங்களுக்குத்தான் நான் தினந்தோறும் சொல்லுவதே, வேறு யாருக்கும் கிடையாதுங்க. நீங்கள் சொல்கிறேன், ஆனால் மொத்தத்தில் மாணவர்களுக்குத்தான். 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தமிழகம் இருந்ததோ அதை தாங்கள் மீண்டும் கொண்டு வர பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களுடன் சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.